மோரோட சில விஷயங்கள், அதாவது பச்சடின்னு சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது பாருங்களேன், அற்புதமான ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு கான்செப்டுங்க. அதாவது மோரில் நிறைய நமக்கு ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்குது. அதில் பச்சடிக்கு சில காய்கறிகள் எல்லாமே நம்ம சேர்ப்போம். அதில் சாலிபிள் ஃபைபர் இருக்குது. இதுதான் நம்ம உடலில் இருக்கக்கூடிய கட் பாக்டீரியாஸ்க்கான உணவுனே சொல்லலாம். அப்போ இது ரெண்டும் சேர்ந்து ஒரு குட் காம்பினேஷன். நம்ம உடலில் குளிர்ச்சியாக வைப்பதற்கும் குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கும் இது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. சரிங்க, இது நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் எல்லாம் நன்மை செய்யக்கூடியது, நமக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு உடலை நமக்கு கொடுக்குது. இந்த மோர் காலையில் குடிக்கும்போது இதில் சில விஷயங்களை சேர்த்துக்கோங்க, இன்னும் நமக்கு நிறைய ஆரோக்கிய நன்மைகளை தருதுன்னு சொல்லலாம். முதல் நாள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மோரோட இதை சேர்த்து குடிங்க. அதுதான் வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காய் தோல் எல்லாம் எடுத்துட்டு லைட்டாக மோர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மோரில் கூட சேர்த்துக்கலாம். இல்லை மிக்சியில் லைட்டாக கிரைண்ட் பண்ணிவிட்டு இதனோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ண வேண்டாங்க. இதனோட சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, ஒரு 2 துளி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி குடிச்சு பாருங்களேன், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்பாடா அப்படின்னு இருப்பீங்க. ஏன்னா காலையிலே ஒரு சிலர் ஆஃபீஸ் கிளம்பும் போது வெயில் அதிகமாக இருக்கும், இப்போவே டயர்ட் ஆகிட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. இல்லை ஆஃபீஸ்க்கு போகும்போது இதை நீங்கள் கையோட கொண்டும் போயிடுங்க.